அஸ்ஸலாமு ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராஷி கலாட்டா. இன்றைக்கி நம்மளோட ராஷி கலாட்டாவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்பூல பையை வச்சு படப்படப்படன்னு ஒரு 12 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒவ்வொரு டிப்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க தாம்பூல பை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். டிப் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாமா? டக்குன்னு நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க, தலகாணி பத்தலை அப்படின்னா இது போல் ஒரு தாம்பூல பை ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த தாம்பூல பை கூட நம்ம என்ன பண்ணலான்னா, இது போல் பொசுன்னு இருக்க பெட்ஷீட் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். இல்லை நார்மலான பெட்ஷீட் இருந்தால் கூட எடுத்து அழகாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அந்த பையோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த பெட்ஷீட்டை வந்து அந்த பைக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான இன்ஸ்டன்ட் வந்து பில்லோ ரெடி ஆகிடுச்சு. இது மேலே வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்பேராக எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம்ல பில்லோ கவர், அதை வந்து நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான பில்லோ வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டுக்கு டக்குன்னு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 2 என்னென்னு பார்க்கலாமா? நமக்கு வந்து இது போல் ஒரு தாம்பூல பை இருந்தால் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் கீழேயும் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே இதை வந்து ஒரு ஷீட் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், நான் வந்து ஒரு சைடும் ஒரு கீழே பாட்டம் போர்ஷனும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஹேண்டில் அந்த ஹேண்டிலையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வீட்டில் வந்து இது மாதிரி ரொட்டி கட்டையில் போட்டு ரொட்டி வந்து பேலிப்போம் பார்த்திங்களா? அது போல் பேலிக்கும் போது என்ன ஆகும், மாவு அப்படியே தரையெல்லாம் பட்டு சிந்தி அப்படியே தரையெல்லாம் அழுக்காயிடும். நம்ம ரொட்டி ஒவ்வொரு வாட்டியும் வந்து தேய்க்கும் போது இந்த ஷீட்டை வந்து கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே வச்சு நம்ம ரொட்டி தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து தரை வந்து அழுக்காகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரொட்டி கட்டையை வந்து எப்படியோ ஒரு பேக்குள்ளே வந்து போட்டு வைப்போம் பார்த்திங்களா? இந்த பேக் வந்து பார்த்தல இப்போ வந்து நான் பெரிய அரிசி பைக்குள்ளே வந்து போட்டு வைக்கிறேன். எப்போவுமே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இது போல் அரிசி பைக்குள்ளே தான் நான் வந்து ரொட்டி கட்டையை வந்து போட்டு வைப்போம். அந்த ரொட்டி கட்டை கூடவே வந்து நம்ம இந்த ஷீட்டையும் நம்ம வந்து மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு வாட்டி பேலிக்கும் போதும் இந்த ஷீட் மேலே வச்சு பேலிச்சோம்னா தரையில் மாவு கொஞ்சம் கூட படாது. வாங்க டிப் நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாமா? நம்ம வீட்டில் மளிகை சாமான்லாம் வந்து அடுக்கி வச்சுருப்போம் பார்த்திங்களா? ஏற்கனவே நான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நான் வந்து அரிசி பையை தான் வந்து கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இது போல் தாம்பூல பையை வந்து அழகாக போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த பை வந்து அழுக்காயிடுச்சுன்னா மறுபடியும் ஃபங்க்ஷன் பண்ணால் புது தாம்பூல பை கொடுத்தாங்கன்னா நம்ம மாற்றி போட்டுக்கலாம். டிப் நம்பர் 4 என்னன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு இது போல் தாம்பூல பையை வந்து நான் ஃபஸ்ட்டு கட் பண்ண மாதிரியே கீழேயும் சைட்லேயும் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எங்கே போட போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜோடைய டோர், நெக்ஸ்ட்டு வந்து இந்த கண்ணாடி ரேக் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த கண்ணாடி ரேக்கில் கூட நம்ம அழகாக வந்து போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. டிப் நம்பர் 5 என்னன்னு பார்க்கலாமா? நம்ம வீட்டில் வந்து வெயிலில் வந்து இது போல் வெங்காயம் பூண்டெல்லாம் காய வைப்போம்ல, அதை காய வைக்கிறதுக்கு கூட இந்த தாம்பூல பையை வந்து கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெங்காய கூடையில் அப்படியே வெங்காயத்தை போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு அந்த கூடைக்கு கீழே வந்து இது போல் தாம்பூல பையை கட் பண்ணி நம்ம போட்டு அதுக்கு மேலே நம்ம வெங்காயத்தை போட்டு வச்சோம் அப்படின்னா இந்த தாம்பூல பை வந்து கிளாத் டைப்பில் இருக்கிறதுனால ஈரத்தெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். வெங்காயம் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 6 என்னன்னு பார்க்கலாமா? நம்ம வீட்டில் வந்து சீப்பை அடுக்கி வச்சுருப்போம்ல ட்ரே, அந்த ட்ரே பார்த்திங்கன்னா பிசுன்னு ஆகிடும் நம்ம என்ன தான் நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுருந்தாலும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தாம்பூல பையை அழகாக வந்து கட் பண்ணி நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா இந்த தாம்பூல பை வந்து ஒரு கிளாத் டைப்பில் இருக்கிறதுனால அந்த எண்ணெய் அந்த பிசுப்பு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த ட்ரே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிப் நம்பர் 7 என்னன்னு பார்க்கலாமா? நம்ம வீட்டு சிலிண்டர்லாம் வந்து ஸ்பேர் சிலிண்டர்லாம் வச்சுருப்போம் பார்த்திங்களா? அந்த இடம் பார்த்திங்கன்னா கீழே நம்ம சிலிண்டர் வந்து ரொம்ப நாள் அப்படியே வச்சு விட்டோம்னா இரும்பு கரை வந்து பிடிச்சிரும். ஸோ வந்து அந்த மாதிரி பிடிக்கக்கூடாதுன்னா இது போல் தாம்பூல பையை வந்து அழகாக நம்ம கட் பண்ணி விட்டுட்டு நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த கீழே வந்து அந்த இரும்பு கரை அந்த மாதிரி ஆகாது. நமக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன மாதிரி யார் சிலிண்டரை பரப்பரன்னு பிடிச்சி வலிச்சிக்கிட்டு போவா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பிடிச்சி வலிச்சிட்டு போனாலும் கீழே தாம்பூல பை இருக்கிறதுனால கீழே தரைக்கு எந்த ஃபால்ட்டும் வராது, எந்த ஸ்க்ராட்சும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8 என்னன்னு பார்க்கலாமா? நம்ம வீட்டு கிச்சனில் மட்டும்தான் ஷெல்ஃபுக்கு வந்து தாம்பூல பை போடணுமா அப்படின்னு கிடையாது. நம்ம வீட்டில் வந்து துணி அடுக்கிற ஷெல்ஃபுக்கு கூட அழகாக வந்து நம்ம நியூஸ் பேப்பர் போகிறதுக்கு போல் இது போல் தாம்பூல பையை கட் பண்ணி நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். டிப் நம்பர் 9 என்னன்னு பார்க்கலாமா?
இது போல் பெரிய பெரிய ஃப்ராகெல்லாம் நம்ம என்ன தான் மடித்து வச்சாலும் வந்து என்ன பண்ணாது, அந்த மடிக்கிற நேரம் கூட கம்முன்னு இருக்காது, உடனே பிரிஞ்சு வந்துடும். இந்த ஃப்ராகு அடங்காத ஃப்ராகே அடக்கிறதுக்கு ஒரே ஒரு ஐடியா என்னென்னா, இது போல் தாம்பூல பைக்குள்ளே நம்ம ஃப்ராகெல்லாம் மடித்து உள்ளே இன்செர்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும், நமக்கும் நல்லா ஆர்கனைஸ்டாக இருக்கும், கலைஞ்சி போகவே போகாது. வாங்க டிப் நம்பர் 10 என்னென்னு பார்க்கலாமா? இது போல் ஒரு தாம்பூல பை வந்து எடுத்துக்கோங்க. இந்த தாம்பூல பையில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது போல் கரெக்டாக 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இந்த சைட்லேயும் மேலேயும் வந்து நூலை வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்டாப்லர் இருந்துச்சுன்னா ஸ்டாப்லர் கூட பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா க்ளூ போட்டு கூட ஒட்டிக்கலாம். இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு செல்ஃபோன் ஹோல்டராக தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம சார்ஜர்லாம் செல்ஃபோன் போடுவோம் பார்த்திங்களா, எப்படி சொல்கிறது, ஸ்விட்ச் பாக்ஸ் வந்து இருக்கும், பக்கத்தில் வந்து அந்த செல்ஃபோனை வைக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு இடமும் இருக்காது. அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு இந்த தாம்பூல பை செல்ஃபோன் ஹோல்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்விட்ச் பாக்ஸ் பக்கத்தில் எந்த ஒரு ஷெல்ஃபும் கிடையாது, நமக்கு செல்ஃபோன் வைக்கிறதுக்கு வந்து எந்த சோர்ஸும் கிடையாது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கரெக்டாக இந்த ஹோல்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஹோல்ஸில் போய் கரெக்டாக சார்ஜரை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரெக்டாக செல்ஃபோனுக்கு வந்து சார்ஜர் எப்பவும் போல் போட்டுட்டு அந்த பேக்கெட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் நம்ம இன்செர்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக இருக்கும். செல்ஃபோன் வந்து கீழே விழுந்துருமோ அப்படின்ற பயமே இருக்காது, நல்ல செல்ஃபோனை வந்து ஹோல்ட் பண்ணிக்கும். இனி ஸ்விட்ச் பாக்ஸ் அந்த இடத்துல இருந்தாலும் கவலையே வேணால், நம்ம சூப்பராக சார்ஜர் போட்டுக்கலாம். வாங்க டிப் நம்பர் 11 என்னென்னு பார்க்கலாமா? நமக்கு வந்து இது போல் வந்து ஒரு தாம்பூல பை வந்து தேவைப்படுது. இந்த டிப்ஸ்க்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஹேண்டில் பாரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மேலே கட் பண்ண மாதிரி நம்ம வந்து கீழேயும் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இது போல் சைடில் 2 சைட்லேயும் மடித்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்களேன், இப்போ வந்து இந்த மேல் பக்கம் வந்து எல்லா ஓப்பனும் வந்து மேல் பக்கம் வரா மாதிரி இருக்கணும். இப்போ இந்த சைடை வந்து நல்லா ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்டாப்லர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாப்லர் கூட பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2 பக்கமும் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்டோமா, இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு, அந்த மாதிரி கார்டுங்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கார்டுங்கள்லாம் அழகாக ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். ரொம்பவே ஆர்கனைஸ்டாக இருக்கும். இந்த கார்டு எங்கே, அந்த கார்டு எங்கே, ஓட்டர் ஐடி எங்கே, ரேஷன் கார்டு எங்கே, ஆதார் கார்டு எங்கேன்னு தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு பவுச்லேயே எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். டிப் நம்பர் 12 என்னென்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து ஒரு பெரிய தாம்பூல பை இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு அவ்வளோதான், தாம்பூல பை எல்லாம் தீர்ந்துருச்சு, வேறு தாம்பூல பை இல்லை. ஸோ இந்த அரிசி பையில் வந்து நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது போல் நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரிசி பையில் கூட நீங்கள் வேணும்னா செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, மேலே இருக்க அந்த கைப்பிடியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அழகாக நம்ம வந்து ஒரு 10லேருந்து ஒரு 12 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா மடித்து விட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக நம்ம வந்து மடித்து விட்டுக்கிறோம். இது வந்து அந்த ஏஸ் கோஸ்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நீட்டாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே அளவு வரா மாதிரி நீங்கள் மடித்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மடித்தோம்ல, அதை விட கொஞ்சம் பெருசாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மடித்து விட்டுக்கணும். இதுலேயும் வந்து அந்த ஏஸ் கோஸ் இல்லாமல் ஓரளவுக்கு நீட்டாக வந்து நம்ம வந்து மடித்து எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பேக்கோட உள் சைடு கையை விட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த மீதி இருக்கும் பார்த்திங்களா, அந்த பையோடைய அந்த இது அதை வந்து அப்படியே உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே நம்ம வந்து இது போல் மடித்து விட்டுறணும். நான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எப்படி பண்ணுறேன்னு. இப்போ வந்து இது ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து அழகாக வந்து நிற்க வைக்கிறதுக்காக கீழே வந்து அட்டை என்ன போட்டு வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம கம்பார்ட்மெண்ட் வந்து பிரிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து க்ளூ போட்டு ஒட்டி விட்டுக்கலாம். நீங்கள் இல்லைனா ஊசி நூல் கூட போட்டு தச்சு வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு க்ளூ போட்டு நல்லா வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு நல்லா பார்ட்டிஷன் வந்து ஒரு 4 பார்ட்டிஷன் மாதிரி கிடைக்கும். நடுவில் வந்து நிறையா பெரிய ஒரு பவுல் மாதிரி வந்து கிடைக்கும். இதில் வந்து நம்ம சூப்பராக இது போல் வெஜிடபிள்ஸை தான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறோம். இது போல் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் எந்தெந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வந்து காய்கறி ட்ரேயில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வந்து இது போல் நீங்கள் அந்த நார்மல் ட்ரேயில் கூட வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். டக்குன்னு எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பரான ஸ்பேஸ் சேவிங் ஐடியாவும் கூட இது. இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான ராசி கலெக்ஷனில் சில அப்டேட்ஸை பார்க்கலாம். எல்லா சாரியோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அந்தந்த பிக்சர்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு பீஸ்லேயும் பார்த்திங்கன்னா 10லேருந்து 20 கலர்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு கலர்ஸுமே பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு யூனிக்காக இருக்குது.
நம்ம வந்து டைரக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர் சூரத்தில் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணுறதுனால யாருமே மார்க்கெட்டில் கொடுக்க முடியாத கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் வாங்குகிற குவாலிட்டி வந்து இந்த ப்ரைஸ்க்கு வெளியே கண்டிப்பாக யாராலையுமே கொடுக்க முடியாது. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது போல் சில்க் சாரீஸாக இருக்கட்டும், நல்ல ப்ரைடல் சாரீஸாக இருக்கட்டும், ஸ்டோன் ஒர்க் சாரீஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு ஜார்ஜெட் மெட்டீரியல் சாரீஸாக இருக்கட்டும், எல்லா விதமான கலெக்ஷனும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைடலான அனார்கலிஸ், அதுக்கப்புறம் லெஹெங்காஸ், அதுக்கப்புறம் மோஸ்ட்லி நம்மக்கிட்ட மூவிங்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த குர்த்தீஸ் தான் வந்து அதிகமாக மூவிங் இருக்கும். நம்மக்கிட்ட எல்லா விதமான குர்த்தீஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது போல் ட்ரெண்டிங் செலிப்ரிட்டிஸ்லாம் வேர் பண்ணக்கூடிய செலிப்ரிட்டி ஃபேஷன்ஸ், அதாவது எதனா ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போவாங்க, அது திடீர்னு ட்ரெண்ட் ஆகிடும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்மளோட ரெகுலர் கலெக்ஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்டாக்லாம் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் பார்த்தீங்கன்னா டெய்லி என்கிட்ட வர கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் வித் ப்ரைஸோட. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது போல் சூப்பரான டிஷர்ட்டோட கலெக்ஷன்ஸ்லாம் கூட நம்மக்கிட்ட நிறையா அவைலபிளாக இருக்குது. எல்லா கலெக்ஷனுமே நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட இல்லாத கலெக்ஷன்ஸே கிடையாது. நம்ம வந்து டைரக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர் சூரத்தில் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்து டைரெக்டாக அந்த டீலர்கிட்டேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கொரியர் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து யாருமே கொடுக்க முடியாத கம்மியான ப்ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது போல் சூப்பரான எம்ப்ராய்டிங் வச்ச குர்த்திஸ்லாம் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது போல் ப்ரைடுனால அனார்கலிலாம் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு கலர்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீஸ்லேயே 3 கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து நம்மக்கிட்ட வந்து 26 சாரீ சேம் ஒரே மாடலில் கேட்டிருந்தாங்க ஒரு கஸ்டமர். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம புக் பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்களோட ரிவ்யூ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம ராஷி கலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். ஒவ்வொன்றும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் தாம்பளை பையன் என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ ராஷி கலாட்டா.